சூரியநாராயணன், தமிழர்களை பிற மாநிலத்தினுடைய எதிரிகளாக மட்டுமே சித்தரிக்கக்கூடிய வேலையை பாஜக செய்யுதா? பிரதமர் அதை செய்யலாமா? உங்க தலைப்பே என்ன கொடுத்திருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துகிறான்னு சொல்லியிருக்காரு. தமிழர்கள் சொல்லவே இல்லை. ஆனா நான் என்ன கேட்கிறேன், திரு தயாநிதி மாறன் அவர்கள் வடக்கர்களை பத்தி அவர் கக்கூஸ் கழுவுறதுனா லாயக்கு அப்படின்னு கிண்டல் பேசுவது சரியா? நான் உங்களை கேட்கிறேன், சரியா? அதே மாதிரி அவர்கள் பானிபூரி விற்கதான் தகுதி உள்ளவர்கள் அவ்வாறு என்று பேசுவது சரியா? யாரே பொன்முடி அவர்கள் உயர்கல்வி மட்ட அமைச்சர், மிகப்பெரிய பொறுப்புள்ள உள்ளவர்கள் அமைச்சர்கள், 25 வருஷத்துக்கு மேல தலைவர்களா உள்ளவர்கள், 10-15 வருஷத்துக்கு மேல எம்எல்ஏ எம்பியா உள்ளவர்கள், ஒரு பொறுப்புள்ளவர்கள் மற்ற மாநிலத்தவர்கள் பற்றி தவறாக பேசுவது சரியா? அதை தான் அவர் கோடிட்டு காட்டியிருக்கார். அது சரின்னு சொல்லுங்க. அப்ப மோடி பேசுறது உங்க அனுமதியோட. அதுவே நான் என்ன கேக்குறேன், ஒரு பதவியில் உள்ளவர்கள், ஒரு பொறுப்புல உள்ளவங்க, ஒரு அமைச்சரா உள்ளவர்கள், அதே மாதிரி உள்ளவங்க வந்து மக்கள் அனைவருக்கும் ஒற்றுமையாக பேச வேண்டும். அட்லீஸ்ட் தவறா பேச வேண்டாம். ஏன்னா இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம அதுல மாற்று கருத்து இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கும்போது 11 லட்சம் இவர் சொன்னதுல சொல்றேன், திமுகவினர் ஸ்பெசிபிக்கா சொன்னதை நீங்களும் கேட்டிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன், அதையும் நீங்க தலைப்புல போட்டிருக்கீங்க. தமிழர்கள் சொன்னால் முதல் ஆளா கண்டிக்கிறவர் நான் தான், சொல்லவில்லை முதல்ல. ஆனால் அவர் திமுகவில் சொன்னார்களா? சொல்லவில்லை என்றால் நான் கண்டிக்க தயார். ஆனால் சொன்னார்கள் என்பதை நான் சொல்கிறேன். நேரு அவர்களோ திரு தயாநிதி மாறன் அவர்களோ திரு பொன்முடி அவர்களோ சொல்லவில்லை என்று உங்களால் மறுக்க முடியுமா? அது என்ன பொய் இருக்கு? அதுதான் சொல்லி அவர் கேக்குறாரு. ஆமா, அதுதான் சொல்றேன். வட இந்தியர்களுக்கு இல்ல ஒரே நிமிஷம், வட இந்தியர்கள் நீங்க ஒரு क्वेश्चन வட இந்தியர்கள் இந்த தொழில் தேடி வர்றாங்க, தமிழ்நாடு அதை கொடுக்குது. அவர்கள் இல்லனா இந்த தொழில் எல்லாம் செய்யறதுக்கே தமிழங்க தயாரா பேசுறது தவறான்னு கேக்குறேன். என்ன இருக்கு? இல்ல அப்ப பேசுறது தவறு. அது தமிழ்நாட்டுக்காரனை பத்தி சொல்றான். இன்னைக்கு வந்து இந்த இவர்கள் இல்லை என்றால் இந்த தொழிலை செய்யவே இன்னைக்கு ஆள் இல்லைங்கறாங்க. அந்த யதார்த்தத்தை சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? பீகாரிகள் அடிங்கறாங்க. இல்ல புரியுது. இல்ல சரின்னு சொல்லல. இல்ல தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ற இடத்துல தான பேசுறாங்க. ஒடிசாவுக்கு போனாரு. இல்ல ஒடிசாவில் ஒரு பிரச்சாரம் நடக்குது. அங்க போய் என்ன சொன்னாரு? பூரி ஜெகநாத் ஆலய கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னா எங்க தமிழ்நாட்டுல இருக்கு? இல்ல தமிழ்நாட்டுல எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல எங்க சார் இருக்குது? தமிழரிடம் சொல்லியிருக்காரு. இல்ல தமிழ்நாட்டுல இருக்கு சொல்ல. வேற எங்க இருக்கு? ஒரே நிமிஷம். என்ன நடந்ததோ அதை சொல்லி உள்ளார். அது தவறு என்றால் நமக்கு கோர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் யாருமே கோர்ட் இல்ல சார். பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய பொக்கிஷ சாவி, பூரி ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கிஷ சாவி எங்க இருக்குன்னு சொன்னாரு. இது பாருங்களேன், இந்த காங்கிரஸ் தான், அதாவது தமிழர் அதிகமா அடிக்கப்பட்டது. காவேரியில தண்ணி திறந்து விட மாட்டாங்க. அப்ப யார் அடிவாங்கன்னா பெங்களூர்ல தமிழர்கள். ஆனா அதே காவிரி ஆணையத்தை அமைத்து கொடுத்தவர் மோடி. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? காவிரி ஆணையத்தை கொடுத்தவர் மோடி. தமிழகத்திற்கு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 75 வருடத்துல 12 மருத்துவ கல்லூரிகளை கொடுத்து பலாயிரம் மருத்துவ மாணவர்களை உருவாக்கியவர் மோடி. இதெல்லாம் பிரச்சாரத்துல பேசலாம்ல சூரியநாராயணன். ஒரே நிமிஷம் இருங்களேன். இல்ல சூரியநாராயணன், இதெல்லாம் பேசலாம்ல. ஒரே ஒரு கேள்விதான் சூரியநாராயணன். பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவி தமிழ்நாட்டுல இருக்கு அல்லது தமிழர் எந்த தமிழர்கிட்ட? இல்ல எந்த தமிழர்கிட்ட? எந்த தமிழர்கிட்ட இருக்குது சார்? எந்த தமிழர்கிட்ட சார் இருக்குது பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி? பிரதமர் பேசலாமா அப்படி? பெரிய பதவி உள்ளவர்கள் இருக்குங்கறத சொல்லிருக்காரு. சரி, இல்ல யார்? விகே பாண்டியன். சொல்றாரு, ஆனா அப்ப அவர்கிட்ட இல்ல. நம்ம டாபிக்ல நான் என்ன சொல்றேன் சார், மோடி அவர்கள் தமிழர்களை பற்றி என்ன தவறாக பேசினார் என்று ஒருவர் கூட சொல்ல முடியல. சரி, நான் அதே கேள்வி. இல்ல பிரதமர் நரேந்திர மோடி அதே பேச்சு தான். தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துகிறார்கள். தமிழர்கள் சொல்ல திமுகவினர் தான் சொல்லி. நானும் அதான் என்ன துன்புறுத்திட்டாங்க, இழிவுபடுத்துறது. இல்ல நீங்க சொல்றது தயாநிதி மாறனோ அல்லது ஆராசாவோ பொன்முடியோ எல்லா அமைச்சர்களோ அல்லது திமுகவினுடைய நிர்வாகிகளோ இழிவுபடுத்துறாங்கன்ற கான்செப்ட்ல துன்புறுத்துறதுனா என்ன? என்ன சார் துன்புறுத்துறாங்க? என்ன துன்புறுத்துறாங்க? வந்து தரக்குறைவாக பேசுவது, தமிழ்நாட்டுடைய பெருமையை பேசுறாங்க சார். தமிழ்நாடு டெவலப்ட் ஆயிடுக்கு. தமிழ்நாடு மருத்துவத்துல மேம்பட்டு பேசலாம். அவர் கக்கூஸ் கழுவார் அப்படின்னு பேசுவது என்ன சரி? அவர் பானிபூரி விற்கிறதுதான் அப்படின்னு பேசுவது என்ன? அது என்ன சரி? இல்ல அவங்க கல்வி அறிவுல மேம்படல, அங்க சுகாதாரம் கிடையாது, அங்க மருத்துவ கட்டமைப்பு கிடையாது, எல்லாமே தமிழ்நாடு முன்னேறிக்கின்றாங்க. சொல்வதில் நிறைய உண்மைகள் இருக்கு. ஆனா மோடி அவர் சொல்வதில் எந்த பொய்யும் இல்லைன்னு தான் சொல்றேன். உண்மைதான் இருக்கு.
ஏன்னா சார் இவங்க சொன்னதை அவர் சொல்றார் சார். சரி, அப்படி- அதான் சார் வினை விதைத்தவன் வினை அறுப்பாங்கிறது உண்மை. இவங்க பேசுறாங்க. அதை ஏன் அந்த இவர் வந்து லல்லு பிரசாதோட பையன் ஏன் வந்து தேஜஸ்வி யாதவ் கண்டிக்கவில்லை சார்? அப்படியே என்ன சொல்ல ஏன் சார் அவரை கண்டிக்கணும்? கண்டிக்க கேட்டது ஏன் இல்ல, சார்? ஏன் சார் கண்டிக்கணும்? கண்டிக்கவில்லை? இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். நீங்க தமிழ்நாட்டில இருந்து தான் பேசுறீங்க. நீங்க பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்போ யார் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க? சார், நான் வந்து நான் தமிழகம் பொருளாதாரம், வளரவில்லை. பண்பாடு சார், அல்லது வந்து சார், நான் மருத்துவம். வந்து, சார், எந்த மாநிலத்தையும் நான் தவறாக சொல்லவில்லை. தமிழகம் வளர்ந்த மாநிலம் என்பது உண்மை. அதில் மாற்று கருத்தே இல்ல. அவங்க கேக்குறது இல்ல சூரியநாராயணன் பிரதமர் பதவி ஒரே நிமிஷம் இருங்களேன். இல்ல பிரதமர் பதவின்றது உங்களுக்கே தெரியும். வடக்கன் எல்லாத்துக்கும் சார் சொல்லணும் சார். ஒன்னே ஒரு சொல்றேன். தமிழ் இந்தியாவிர்கள் கேரளால இருந்து வந்தா மலையாளிகள் என்னன்னு நான் ஒண்ணு சொல்றேன் தவறு சொல்லறேன். அப்ப கக்கூஸ் கடவுள்லாம் ஏன் சொல்லுங்கறேன்? அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவிர்க்கலாமே. யாரு ஒரு சாதாரண ஒரு தமிழ் மனிதன் சொல்ல பரவாயில்ல. திமுகவில் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் இவர்கள் பேசுவது இவ்வாறு பேசும்போது ஒரு பிரதமர் அவர்கள் இதை சொல்லிதான் காட்டுறாரு. என்ன சொல்றாரு? தேஜஸ்வி அதை கண்டித்தாரா? நியாயமான தானே? பீகாரை பத்தி பேசுறோம் இல்லையா? அப்படி கண்டிக்கணுமா வேணாமா? தமிழை பத்தி பேசினால் நாம் கண்டிப்போம். என்னோட சகோதரர் பிரகாஷோ என்னோட சகோதரர் கண்டிப்பும் போது அங்கே கண்டிக்கலையே. அததான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன். நீங்க சொல்றீங்க மகாராஷ்டிராவிலயோ அல்லது வந்து உத்தரப்பிரதேசத்திலயோ அல்லது மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா சார்? தமிழகம் எப்பொழுதுமே அமைதி பூமி என்பதில் மாற்று கருத்தே இல்ல. ஏன் இது பிரதமருக்கு தெரியல? சொல்ல இதே தெரிஞ்சது ஏன் பிரதமருக்கு தெரியல? இதே மகாராஷ்டிராவுடைய இப்ப காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள உத்தவ் தாக்கரே தமிழர்களை விரட்ட வேண்டும் என்று சொன்னார். அவரோட தான் காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. அப்படி திமுகவுல யாரா செஞ்சிருக்காங்களா? இல்ல இல்ல இழிவா பேசுவது சரிங்கிறீங்களா? இல்ல நீங்க அந்த கண்டென்ட் இன்னொரு விஷயத்துல பொருத்த கூடாது சூரியநாராயணன். அவங்க பேசுறது ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு யாரை இழிவுபடுத்தினாலும் தவறுதான் சூரியநாராயணன். எந்த இனத்தையோ எந்த மக்களையும் இழிவுபடுத்தி அவங்க ஒப்பீட்டு அளவுல கல்வியில சுகாதாரத்துல எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கிறோம் பேசுறது இன்னொரு இடத்துல பேசுறது சரியா? நீங்க உயர்ந்து இருப்போங்கிறது அதுல ஒன்றும் நான் வந்து மாற்றுக்கருத்து இல்ல. ஒரு பொறுப்புள்ள உள்ளவர்கள் ஒரு அடிமட்ட மக்களை சொல்லும்போது அவர்கள் நியாயமா பயம் வரும். நிச்சயம். புரியுதுங்களா? அது வந்து நியாயமானதுதான். புரியுதுங்களா? இது தந்தை பெரியார் பண்ணும்பாங்க. அவர் என்ன மண்ணு பண்ணாங்கிறது அது அடுத்த பிரச்சனை. புரியுதுங்களா? அவர் இந்தியாவில் தமிழ்நாடு சுதந்திரம் கொடுக்க சொன்னவர் தான். என்னுடைய சகோதரர் தந்தை பெரியார் சொன்னாரு தமிழகத்துக்கு சுதந்திரம் கொடுக்க தமிழகம் விடுதலை போறதுக்கு 20 வருஷம் இருந்தாங்க. பெரியாரோ திமுக இந்திய சுதந்திரத்தை ஆதரிச்சாங்களா? யாரு அவர் இந்திய சுதந்திர போராட்ட தியாகியா? 20 வருஷம் ஜெயில இருந்தார் சார். சார் அவர் அது இல்லை என்று சொல்லுவீங்களா? இல்ல 25 வருஷம் பிரிட்டிஷார் ஜெயில வச்சவர் சாவர்கர். அப்ப எதுக்கு போனாரு? 20 வருஷம் ஜெயிலுக்கு. ஆனா இதே ஈவேராவோ அண்ணாவோ மற்றவர்களோ சுதந்திரம் கொடுத்ததை பெரியார் ஏத்துக்கிட்டாங்களே. ஆர்எஸ்எஸ் ஏத்துக்குச்சா இந்த சுதந்திரத்தை? இந்த சுதந்திரத்தை ஏத்துக்குச்சா? சுதந்திர போராட்டத்துக்கு இந்திய சுதந்திரத்தை ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கல. அவங்க கிடையாது. எங்க ஏத்துக்கிட்டாங்க? இந்த தேசிய கொடியை அவங்க ஏத்துக்கல. ஏத்துக்கவே கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கல. காஷ்மீர் எங்க பாருங்க. கொடியே ஏத்தல. சுதந்திர கொடியே ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துல ஏத்தப்படல. பல வருஷம் அவங்க கொடி ஏத்துக்கல. இந்த சுதந்திர கொடி ஏத்துக்கல. அசோக சின்னத்தை ஏத்துக்கல. பௌத்த சின்னத்தை ஏத்துக்கல. சுதந்திர போராட்ட தியாகி வீர சாவர்கர் 25 வருஷம் ஜெயில். நேரு மாதிரி பள்ளிவாசல்ல கல்ல தெரிஞ்சாங்க சார். இல்ல சார் இதெல்லாம் தலைப்பான திமுகவினர் பீகாரில் உழைக்கும் மக்களை துன்புறுத்துகின்றனர் அப்படின்ற தலைப்புக்கு சுதந்திர போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்ல. சரிங்க, இருங்க. நீங்க வந்து பீகாரை சேர்ந்தவங்களை வந்து இழிவா பேசுறாங்க அப்படின்றீங்க. அது டெஃபமேஷன். நீங்க டெஃபமேஷன் போடுங்க. டெஃபமேஷன் போடுங்க. நீங்க வந்து அசால்ட் பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அட்டாக்கிங் பிகாரிஸ் அப்படின்றதும்
அவங்கள வந்து டிஃபேம் பண்ணி பேசுறதும் ரெண்டும் வேற வேற. இல்ல சார், டிஃபேம் பண்றது தவறு சார். தவறு. அது பெரிய தவறு. தவறு. ஆமா, அதுதான் சொல்றாங்க. டெஃபமேஷன் போட வேண்டியது. Defamation போடு. சார், அரசியல்ல அந்த மீட்டிங்ல அப்பதான் சார் பேசுவாங்க. அத தேஜஸ்வி அதை கண்டிச்சாரு கேக்குறாரு. அதுக்கு தேஜஸ்வி அதை பதில் சொல்லணும். இல்ல அது டெஃபமேஷன் போட்டா முடிஞ்சு போயிடுமே. ஏன் இப்படி வந்து ஒரு இனத்தை நீங்க இழிவுபடுத்துறீங்க? ஒரு மாநிலத்தை ஏன் இழிவுபடுத்தி டெஃபமேஷன் கேஸ் போடலாம்ல சார்? யாரிடம் இருக்கு சார்? தமிழகத்தில் முதலமைச்சர் தானே இருக்கு இல்லையா? இதே மாதிரி பேசியவர்கள் மேல் ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? என்னன்னு கேவலப்படுத்தி பேசுறவர்கள் புரியல. பிகாரிகள் தாக்கப்படுறாங்க. பிகாரிகள் தாக்கப்படுகிறார்களா? கேஸ் போடலாம்ல சார்? முடிஞ்சிருமே சார். சட்டம் ஒழுங்கு உள்ளவர்கள் கண்டித்திருக்க வேண்டும். எஃப்ஐஆர் போடணும் சார். போட்டிருக்காங்க சார். பிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என பொய்யான வீடியோ பரப்பியவர்கள் அனைவர் மேலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ என்ன சொல்ல, அப்போ எஃப்ஐஆர் போடுறதோட நோக்கம் என்னன்னா, இங்க வந்து யாரும் தாக்கப்படவில்லை என்பதை வந்து அரசு ப்ரூஃப் பண்றதுதான் எஃப்ஐஆர். அதை நான் ஆதரிக்கிறேன். இவர் சொன்ன வார்த்தை வந்து உண்மை. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க, கரெக்ட். இவ்வாறு தவறாக பேசியவர் மேல் ஒரு கண்டனம் கூட கொடுக்கவில்லை. ஒரு தலைவர் கொடுக்க வேண்டும், கொடுக்கவில்லை. அப்ப என்ன அர்த்தம்?